நம்ம லைஃப் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மையா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணுங்க. நம்ம லைஃப் எவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாது சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையான விஷயம் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு ஏபி ஹேப்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன டாபிக்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்தை பற்றி பேசுகிறோம். என்னடா லைஃப் இது, நம்ம நினச்சது நடக்கலை, இப்படியே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக நேற்று என்னோட தெரிஞ்சவங்க கூட வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தோன்னே தான் தெரியுது, வாழ்க்கைன்றது எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் லைஃப் அப்படின்னு. அப்போ தான் தெரியுது, ஓ வாழ்க்கை நம்மளே பரவாயில்லையே, நம்ம நல்லா தான் இருக்கோமா, எதையோ தேவையில்லாமல் சிந்தனை பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு. எவ்வளோ ஒரு அதிசயம். ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலே நம்ம பயப்படுவோம், எல்லாருக்கும் இருக்கிறது தான், எனக்கும் அப்படி தான். ஆனால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் தெரியுது, நம்ம வாழ்கிற வாழ்க்கைலாம் எவ்வளோ தேவலாம் போல இருக்குது அப்படின்னு. ஏன் சொல்கிறீங்கன்னா, ஒரு வயசு பொண்ணுங்க, ஒரு 18 வயசாக இருக்க சின்ன புள்ள பாவம். எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, இந்த விரலெல்லாம் அடிபட்டுடுச்சு. ஃபுல்லாக பஞ்சு, ஃபுல்லாக ப்ளட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு மைண்டே கெட்டு போச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ரத்தம், இன்ஜெக்ஷன் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். அந்த மாதிரி பார்த்தா ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னோட ஏஜ் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னா வயிறு பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா அது, நம்ம திங்க் பண்ணுவோம்ல, ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்த்தா நம்மளுக்கு மைண்டு ரீட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வயிற்றில் ஏதோ ப்ராப்ளங்க. ஸோ ஸ்கேன் எடுக்க வந்திருக்காங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் பாவம் வேலையை விட்டுட்டு ஒய்ஃப் கூடயே இருக்காங்க. அந்த 4 மணி நேரம் இருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்லாம் நம்ம கேட்க முடியாது சிலதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தாக்கா யூராலஜின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்டது. அந்த அம்மா குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. அப்படியே அழுவாத குறையாக நிற்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல். நல்லபடியாக குணமாயிடணும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒன் பை ஒன்னாக ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு ஃபேமிலி இருக்குது. ஏதோ ஓஹோ வாழலைனாலும் ஒரு மிடில் இதில் மாதிரி ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. நோய் நொடி ஃபுல்லாக இல்லாத வாழ்க்கை இல்லைனாலும் சின்ன சின்னதாக தான் இருக்குது, தவிர பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம வந்து கொண்டாடணும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு இல்லாததை ஒன்று வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா அப்படியே சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் ஏதாவது ஒரு டிப்ரெஷனை பண்ணிக்கிட்டு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு உறவுக்குள்ளேயே பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு. அதாவது ரொம்ப சின்னதுங்க. ஐயோ அப்பா! உண்மையாக நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன். ஒரு ஆக்டர், ஒரு சினிமா நடிகர் கூட வந்து சொல்லியிருந்தார், ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்ட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன். நான் நிறைய ஹாஸ்பிட்டல் அனுபவம் எனக்கு இருக்குது. வாழ்க்கையில் வந்து நிறைய நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன் நான். என்னோடய லைஃப்லேயே அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. ஆனால் நல்லபடியாக கடவுள் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அது ஒரு இது. நமக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பா, நம்ம குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் ஏதோ நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. எல்லாருக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் உண்மையாக சொல்கிறேன், நம்மளோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மலாம் எவ்வளவோ தேவலாம் தான் உண்மையாக. கடவுள்கிட்ட வந்து ஒன்று மட்டும் வேண்டுங்க. என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன்று மட்டும் வேண்டுங்கங்க. கோடி கோடியாக பணத்தை சம்பாதிச்சு பதுக்கி வச்சு ஏழைங்களுக்கு கொடுக்காம, என்னது எதோ எப்படியோ நல்ல வழியில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, மோசமான வழியில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, சம்பாதிச்ச காசாக பதுக்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க, 5 காசு வெளியில் கொடுக்காம. சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி வந்து அவங்களுக்கு லைஃப் ஃப்யூச்சரில் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இருக்கிறப்போ 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்கும் உபத்திரவம் கொடுக்காம சந்தோஷமாக, இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்குமா, நல்லபடியாக போச்சா, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க லைஃப்பை. ஒன்றுமே இல்லைங்க. தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு லைஃப் வந்து இது கிடையாது, கேரண்டி கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வேர்ல்டு வார் வேறு வந்துட்டுருக்கு. 3rd வேர்ல்டு வார் தெரியவில்ல. ஸோ வந்து அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். நம்ம இந்தியாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. அங்கே வந்து பாம்பு வெடிக்கிறது, அங்கங்கே ரத்த வெள்ளம், எவ்வளோ பேர் வந்து சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க, அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பாடம் மாதிரி இருக்குது. ஸோ அது எனி டைம் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு வேறு கண்ட்ரிக்கு கூட போகலாம். நான் இங்கே அங்கேலாம் சொல்லலை, யார் கண்ட்ரிக்கு போக வேண்டாம், வேர்ல்டு வார நின்றுணும் நான் வந்து ப்ரே பண்ணுறேன்.
அந்த மாதிரி மற்றவங்க ஒரு கஷ்டத்தையும் நம்ம கஷ்டமாக பார்த்து ப்ரே பண்ணி முடிஞ்சால் வேர்ல்டு வார ஸ்டாப் ஆகிடணும் சுமூகமானு சொல்லி எல்லாரும் தயவு செஞ்சு வேண்டிக்குங்க. இதை பார்க்குற ஒரு சில பேர் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணக்கூட அந்த வேர்ல்டு வார் நின்றுடும். சரிங்களா? வரப்போகுதுன்னாங்க. உண்மையில 3rd வேர்ல்டு வார் வந்துடுச்சு. 2ண்டா 3ர்டா அது? இது 3ஆம் உலகப்போர் தானே சொல்கிறாங்க. உலகப்போர் மாதிரி தான் இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல் வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, யாரை பற்றி எதுவும் பேசாமல், அவதூறு பேசாமல், கிசு பேசாமல், ஒருத்தரை தரம் தாழ்த்தி பேசாமல் பண்ணாதீங்க. யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நம்மளால் லட்சக்கணக்கில் ஹெல்ப் பண்ண முடியாது. முடிஞ்சால் ஒரு 1000 கணக்கில் 100 கணக்கில் ஹெல்ப் பண்ணலாம். மனசு ஹெல்ப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதை பிடிச்சி கணக்கு பார்த்து எடுத்து வச்சுக்காதீங்க. நாளைக்கு நமக்கு எப்படின்னு தெரியாது. ஓகேவா? அதுதான் இந்த டாபிக் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எனக்கும் கோல்டு, ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் கோல்டு மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதனால் உண்மையாக சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். சும்மா அப்படியே ஒரு விசிட் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தெரியும் வாழ்க்கை எவ்வளோ ஒரு கஷ்டமானதும் சொல்லலாம், சுவாரஸ்யமானதும் சொல்லலாம், அதிசயமானதும் சொல்லலாம் உண்மையாக. அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருப்போம். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேவா? வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசினது கரெக்டாக தப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது போதும். ஓகேவா?